ஃப்ரண்ட்ல printing numbers and expression பார்க்க போறோம். printing multiple values பார்க்க போறோம். using separate n parameters பார்க்க போறோம். இன்னைக்கான வீடியோஸ்ல printing numbers and expression பார்க்க போறோம். இந்த டாபிக்ல இருக்க மற்ற டாபிக்ஸ்ல சப்டாபிக்ஸ்லாம் என்னன்னா எஸ்கேப்ஸ் கேரக்டர்ஸ்லாம் என்னன்னு பார்க்க போறோம். யூசிங் வேரியபிள்ஸ் இன் கால்குலேஷன். ஓகேவா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாபிக்ல என்ன எக்ஸ்பிளைனா டீப்பரா பார்க்க போறோம்னா எப்படி வேர்டு ஜாயின் பண்றது, எப்படி ஸ்பேஸ் விடுறது, எப்படி வேர்டுக்கு வந்து பிரிண்ட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். பிரிண்டிங் ஏற்கனவே பார்த்துருக்கோம். பிரிண்ட் பண்ணதுக்கு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி செமிகோலன் கொடுத்து உள்ள கொடுப்போம். இது செப்பரேட் பண்ணதுக்கு காமா, அதுக்கப்புறம் ஆட் பண்றதுக்கு ப்ளஸ் கொடுப்போம். இதை பத்தி டீப்பரா இன்னும் பார்க்கறதுக்கு நம்ம அடுத்த ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்றேன்னா எப்படி பிரிண்ட் பண்றதுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். இப்போ பிரிண்ட் பண்றதுக்கு எப்படி, இப்போ ஒரு நம்பரை உள்ள கொடுத்துருக்கோம்னா அது எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படின்னா, இந்த இப்போ 100ன்னு கொடுத்துருக்கோம்னா 100 பிரிண்ட் ஆகும். 10 + 5னா அதை ஆட் பண்ணி 50 ஐடியலி பைத்தான் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் பிரிண்ட் கொடுத்து ப்ராக்கெட் கொடுத்து நான் இப்போ ஒரு சாம்பிளாக ஒரு நம்பர் 55, இதுக்கு வந்து நம்ம டபுள் கொட்டேஷன் கொடுக்க தேவையில்லை. இது வந்து ஒரு இன்டிஜர் நம்பர், அதனால அது அப்படியே ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு அவுட்புட் 55 வருது. ஓகே, அப்போ கரெக்டாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், பிரிண்ட் கொடுத்து இன்னொரு நம்பரை கொடுத்து வேல்யூ பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? பிரிண்ட் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா 2 + 3 வந்து நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? 2 + 3 வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு 5ன்னு அவுட்புட் காமிக்கும். ஓகேவா? 5ன்னு எனக்கு அவுட்புட் காமிக்கும். இதே மாதிரி நம்ம ப்ளஸ் மைனஸ் டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் எதுனாலுமே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த நாலுமே நான் ஒரே நம்பரை வச்சு உனக்கு சொல்லி தந்துட்டேன். ஃபர்ஸ்ட் பிரிண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 3 + 2 அப்படின்னா நம்மளுக்கு 5. ஓகே, இது எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி பிரிண்ட்ல 3 - 2 ஏன் அப்படி எடுத்திருக்கேன்னா மைனஸ்ல வரக்கூடாது, அது அவுட்புட்ல வராது. அதை பத்தி நம்ம இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டாண்டா அப்படின்னு அப்படி இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பிரிண்ட்டை 3 மல்டிப்ளிகேஷன் 2, அதை வந்து மல்டிப்ளிகேஷன் போடும்போது நம்ம ஸ்டார் போட்டு சிம்பிள் போட்டு கொடுப்போம். ஸ்டார் நம்மளுக்கு தனியாக நம்பர்ல இருக்கும், இல்லைன்னா நம்ம ஷிஃப்ட் அமுத்தி 8 அமுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸ்டார் பண்ணி 3 * 2 போடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், பிரிண்ட் வந்து 3 / 2 போடலாம். ஓகேவா? 3 / 2 போடலாம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் வந்து ஷோ 3/2 போடணும். ஓகேவா? /2 போட்டால் தான் நம்மளுக்கு வரும். டிவைடட் போட்டால் நம்மளுக்கு வந்து என்னன்னா மீதி எவ்வளோ வேல்யூ இருக்குது அது மட்டும் தான் நம்மளுக்கு ஷோ ஆகும். இந்த டாபிக் பற்றி உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கலாம். டிவைட் போட்டால் நம்மளுக்கு மீதி எவ்வளோ வேல்யூ இருக்குது அது மட்டும் தான் ஷோ ஆகும். ஸ்லாஷ் போட்டால் நம்மளுக்கு வந்து அந்த எவ்வளவு டிவைட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியும். இப்போ 155 அவுட்புட் வந்துட்டு. ஓகேவா? இப்போ நம்ம இந்த இடத்துல சம்ஸை பத்தி எதை பத்தி பார்க்க போறோம், ஒவ்வொரு சம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்க போட்டு பார்க்க. நெக்ஸ்ட் செப்பரேட் பண்ண ஹலோ கமா வேர்ல்டு அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம இப்படி கமா கொடுக்கறதுக்கு பதிலாக டபுள் ப்ளஸும் கொடுக்கலாம். அதை பத்தி நம்ம பார்ப்போம். கமா கொடுத்தா பைத்தான் எஸ்சிசி அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேவா? இப்படி கமா கொடுத்தா நமக்கு ஸ்பேஸ் கண்டிப்பா கிரியேட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதான் அவுட்புட்லாம் நம்மளுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட் இதே மாதிரி இந்த இடத்துல 10 + 5 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா அது வந்து நம்மளுக்கு ஆட் பண்ணி 15 காமிக்கும். ஓகேவா? இப்போ நீங்க இந்த அடுத்த வர செக்ஷன்ல உள்ள கொஸ்டினை நீங்க இந்த வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறீங்க. ப்ராக்டிஸ் இன் பைத்தான், ஐடியலி பைத்தான் ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க போறீங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இந்த சம்ஸ் எப்படி ஃபர்ஸ்ட் நேமையும் லாஸ்ட் நேமுக்கு இடையில கேப் விட்டு பண்ண போறீங்க. எல்லாத்தையுமே ஒரே லைன்ல பிரிண்ட் பண்ண போறீங்க. எல்லாமே பண்ண போறீங்க. இப்போ ஜாயின் வேர்டுக்கு வந்து நம்ம ப்ளஸ் யூஸ் பண்ணணும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ ஜாயின் பண்ணதுக்கு நம்ம ப்ளஸ் யூஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு வேர்டுமே ஜாயின் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்டா டபுள் ப்ளஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கேப் கிரியேட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் டபுள் ப்ளஸ் யூஸ் பண்ணும்போது கேப் கிரியேட் ஆகும். அதே மாதிரி டபுள் ப்ளஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது இங்கே இன்னொரு டபுள் கொட்டேஷன் இந்த இடத்துல கொடுக்க தேவையில்லை. இதே மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கேப் கிரியேட் ஆகும். ஓகேவா? இந்த இடத்துல ஸ்டிங் கொடுத்து நான் கொடுத்துருக்கேனால இந்த இடத்துல நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு ப்ளஸ் இருக்குது, ஸ்டிங்குக்குள்ள ஒரு ப்ளஸ் இருக்குது, அதை ஆட் பண்ணும். ஸ்டிங் கொடுத்தாலும் நம்மளுக்கு ப்ளஸ் ஸ்டிங் கொடுத்தா நமக்கு கேப் கிரியேட் ஆகும். டபுள் ப்ளஸ் கொடுத்தாலும் நம்மளுக்கு கேப் கிரியேட் ஆகும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம கமாக்கும் கேப்புக்கும் கமாக்கும் ப்ளஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்க போகிறோம். கமானா நம்ம வந்து ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். ப்ளஸ்ன்னா நம்மளுக்கு வந்து என்னென்னா ரெண்டும் ஆட் ஆகும். டபுள் ப்ளஸ் கொடுத்தா நம்மளுக்கு வந்து என்னென்னா ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அது கமாக்கு ஈக்குவலாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் எக்ஸசைஸாக இந்த 3 சமையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா?